ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விண்டோஸ் சர்வரை ஆர்டிபி எடுக்க முடியல அப்படின்னு ஒரு இஷ்யூ வரலாம். அல்லது I'm unable to access my server, or I'm not able to RDP my server not accessible. இந்த மாதிரி ஆர் மை அப்ளிகேஷன் நாட் ஆக்சசபிள், இந்த மாதிரி நமக்கு வந்து ரெக்வஸ்ட் வரும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு செக் பண்றது அப்படி சொல்லி இப்போ நான் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறது என்ன அப்படின்னா, உங்களோட vCenter போயிட்டு vCenterல அந்த விஎமோட கன்சோல் பார்த்துட்டு அது அன்ஸ்டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவோம். சரி, ஓகே, அது அன்ஸ்டேட் இல்லை, நார்மலா தான் இருக்குது. பட் ஸ்டில் என்னால இன்னும் ஆடிப் எடுக்க முடியல. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க நெட்வொர்க்கை பிங் பண்ணி பார்க்கணும். இப்ப உங்களோட ஜம்ப் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து எந்த சர்வரை ஆடிப் எடுக்க முடியலையோ அந்த சர்வரை பிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு ஒரு சர்வர் வந்து ஆடிப் எடுக்க முடியலன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சர்வரை பிங் பண்ணுங்க, இந்த சர்வர் பிங் பண்ணுங்க கமாண்ட்ல போயிட்டு. இதை நீங்க இதை மினிமைஸ் பண்ணிட்டு வெளியில இருந்து பிங் பண்ணுங்க. இதை மினிமைஸ் பண்ணுங்க, வெளியில இருந்து பிங் பண்ணுங்க, இங்க இருந்து பிங் பண்ணுங்க. இப்ப இதை ஜம்ப் சர்வர்னு வச்சுப்போம். இந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து நான் சர்வரை பிங் பண்றேன். எனக்கு சர்வர் பிங் ஆயிடுச்சுன்னா there is no நெட்வொர்க்ல எதுவும் பிரச்சனை கிடையாது. சரியா? சர்வர் வந்து பிங் ஆகுது, என்னால ஆடிப் எடுக்க முடியல, இப்ப இதான் இஷ்யூ. சர்வர் பிங் ஆகல, ஆடிப் எடுக்க முடியாட்டி வேற இஷ்யூ. லைக் இப்ப சர்வர் வந்து பிங் ஆகல, ஆடிப் எடுக்க முடியாட்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. vCenter போகணும், vCenter போயிட்டு விஎம் கன்சோல் ஓபன் பண்ணணும். கன்சோல் ஓபன் பண்ணிட்டு அதுல உள்ள போயிட்டு நெட்வொர்க் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா, அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, அந்த ஈத்தோஸ் நெட்வொர்க் செட்டிங்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணணும். விஎம்எக்ஸ் நெட் இருக்கான்னு பார்க்கணும், நெட்வொர்க் கனெக்டா இருக்கா டிஸ்கனெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். விஎம் உள்ள லாகின் பண்ணிட்டு நெட்வொர்க்ல வந்துட்டு ஐபி எல்லாம் ப்ராப்பரா கான்ஃபிகர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அது வேற ட்ரபிள் ஷூட்டிங். இப்ப பிரச்சனை என்னன்னா, எனக்கு சர்வர் பிங் ஆகுது, ஸ்டில் ஐம் நாட் ஏபிள் டு ஆர்டிபி த சர்வர். இதான் வந்து நம்ம வந்து இஷ்யூ. ஓகே, இந்த விஎமோட ஒரு செஷன் போங்க, ஒரு செஷன் போங்க பாலா. ஒரு செஷன்ல அந்த விஎம் ஓபன் விண்டோஸ் 2K16 இருக்கா? ஆமா ஆமா. அதை கிளிக் பண்ணுங்க, இதுல லாகின் பண்ணுங்க. இப்ப ஒரு சினாரியோ நான் வந்து இப்ப கொண்டு வரேன், நானு உள்ள லாகின் பண்ணிருங்க. இப்ப இதுல வந்து நான் வந்து ரிமோட்டை டிசேபிள் பண்ணிடுறேன். என்னால இப்போ ஆடிப் எடுக்க முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து ரன்ல போயிட்டு ரன் போங்க. ரன் எப்படின்னு தெரியுமா? அந்த விண்டோஸ் பிரஸ் பண்ணுங்க, ரன் டைப் பண்ணுங்க. sysdm.sys dm.cpl sysdm.cpl. ஓகே, என்டர் கொடுங்க. சி இதுல ரிமோட் போங்க, ரிமோட் இதுல அலோ கொடுங்க, அப்ளை ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆடிபி இருக்குல்ல, இந்த சர்வர் ஆடிபி எடுத்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணுங்க. அதுவே டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்கு, க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. இப்ப மறுபடியும் இதை ஆடிபி எடுங்க. சரி, இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த சர்வர் நல்லா ஆடிபி எடுக்க முடியல. ஆன் authentication error has occurred.
ஸோ இந்த எரர் வந்துச்சுன்னா நீங்க வந்து டைரக்டா என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா போங்க விஎம்குள்ள லாகின் பண்ணுங்க. அதாவது விசென்டர் போயிட்டு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள லாகின் பண்ணிட்டு system.cpl போயிட்டு அந்த ஆப்ஷன் எனேபிளா இருந்தா இந்த மாதிரி வரும். இப்ப அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணுங்க. system.cpl போங்க. சேம் ரன்ல போயிட்டு என்டர் கொடுங்க. ரிமோட்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணுங்க. அலோ கனெக்ஷன் ஒன்லி ஃப்ரம். இப்போ அப்ளை ஓகே கொடுங்க. இப்போ ஆடி போயிடுங்க. சரி கைஸ், இப்போ என்னால ஆடி எடுக்க முடியுது. என்ன காரணம்னா அந்த ஆப்ஷன் வந்து ஆடிபில வந்து எப்பயுமே இதை கேன்சல் கொடுத்துருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆடிப் எடுக்க முடியுது, பிரச்சனை இல்லை, லாகின் ஆயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் ரிமோட்ல போங்க. மறுபடியும் அதே system.cpl போங்க. ஓகே. போயிட்டு ரிமோட் போங்க. சொல்லுங்க பிரதர். ரிமோட் இப்ப do not allow remote connection கொடுங்க. do not allow remote connection. ஓகே கொடுங்க. அப்படியே ஓகே கொடுங்க. ஓகே, இப்ப பிங் பண்ணுங்க. பிங் இதே சேம் ஐபி வந்து பிங் பண்ணி பாருங்க. வெளியில இருந்து பிங் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து. பிங் ஆகுதா? ஓகே, பிங் ஆகுது. இப்ப ஆடி போயிடுங்க. ஆடிபி ஆகுதான் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஆடிப் எடுக்கிறோம். ஆடிப் பிங் ஆகுது. நல்லா கைஸ், நல்லா பாருங்க. பிங் ஆகுது. ஆடிப் எடுக்கிறேன். ஆடிபி ஆக மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எரருக்கும் இந்த எரருக்கும் வித்தியாசம் தெரியும். 2 எரருக்கும். ஸோ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த ரிமோட் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் ஆடி எடுக்க முடியுதா பாருங்க. இந்த விஎம்குள்ள போயிட்டு ரிமோட், இப்போ அலோ ரிமோட் கனெக்ஷன் கொடுக்குறேன். அப்படியே ஓகே கொடுங்க. இப்ப ரிமோட் எடுங்க. இப்ப எனக்கு ரிமோட் எடுக்க முடியுது. அப்ப உங்களால பிங் ஆகுது, ரிமோட் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுது தண்ணி. ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட விசென்டர் லாகின் பண்ணிட்டு விர்ச்சுவல் கன்சோல்ல இந்த விஎம்மோட கன்சோல்ல போயிட்டு ஆர்டிபி எனேபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்படி எனேபிள் ஆகலாட்டி ஈவன் பிங் ஆனாலும் உங்களால ஆர்டிபி எடுக்க முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் இன்னொரு சினாரியோ கிரியேட் பண்றேன். இப்போ இந்த விஎம்மோட நெட்வொர்க் டிசேபிள் பண்ணிட்டு நம்மளால ஆர்டிபி எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ இந்த விஎம்மோட செட்டிங்ஸ் போங்க. இந்த விஎம்மோட செட்டிங்ஸ் அது இல்ல, வெளியில வாங்க. அந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க. அந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏது பிரதர்? விஎம்ங்களா? அந்த விண்டோஸ் 2K16 இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல? ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. அத எடிட் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் இல்லைங்க, ஒரே நிமிஷம். செட்டிங்ஸ்ல நெட்வொர்க் போங்க. கனெக்டட் இருக்குல்ல, அதை டிசேபிள் பண்ணுங்க.
இப்போ ஓகே கொடுங்க. ஃபைன். இப்போ பிங் பண்ணி பாருங்க. பிங்க தான் பாருங்க. வெளியில இருந்து பிங் பண்ணுங்க. வெளியில இருந்து பிங் பண்ணுங்க. See guys, இப்போ பிங் ஆகல. ரெக்வெஸ்ட் டைம் அவுட் வரும் இந்த டைம்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெக்வெஸ்ட் டைம் அவுட் வரும். ஸோ இப்படி பிங் பண்றப்ப ரெக்வெஸ்ட் டைம் அவுட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தேர் ஷுட் பி a இஷ்யூ வித் நெட்வொர்க். ஒன்று நெட்வொர்க் டிஸ்கனெக்டாக இருக்கலாம், அல்லது நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல ஏதாவது வேற ஏதாவது நெட்வொர்க் மாற்றி இருக்கலாம், அல்லது ஐபி அட்ரஸ் தப்பான ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கலாம், கேட்வே தப்பா இருக்கலாம், சப்நெட் மாஸ்க் தப்பா இருக்கலாம், டிஎன்எஸ் சர்வர் தப்பா இருக்கலாம், இல்லை ஐபி செக்மெண்ட் தப்பா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் செக் பண்ணீங்கனாலே ஓரளவு நீங்க வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு. இப்போ நெட்வொர்க் வந்து எனேபிள் பண்ணிட்டு பிங் பண்ணுங்க. இப்போ ஆடி போயிருங்க. ஆடிப்பி ஆகாது. இப்போ ஆடி போயிடுங்க. சேம் சர்வரா? இனிஷியேட் ரிமோட் கனெக்ஷனே வரும், ஆனா ஆடிப்பி எடுக்க முடியாது. See, case same remote access is not enabled. இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆப்வியஸா ரெக்வஸ்ட் டைம் மோட்ல இருந்தா கண்டிப்பா உங்களால பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஸோ இப்போ எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் பிங் பண்ணுங்க. சேம் நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல எனேபிள் பண்ணிட்டு பிங் பண்ணுங்க. நெட்வொர்க் எனேபிள் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு பிரதர். மேபி தான் டைம் ஆகலாம்னு நினைக்கிறேன். வந்துடும், உடனே வந்துடும். செட்டிங்ஸ் போங்க. ஓகே பிங் ஓகே. ஆயிடுச்சு. பிங் ஆகுது. இப்போ இன்னொரு பிங் பண்ணி பாருங்க. யா, ஸோ இப்போ ஆடிப்பு எடுத்து ஆடிப்பாங்க. ஆடிப்பு எடுது. இப்ப ஆடிபி ஆகுது, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ், புரிஞ்சுதா? இப்ப ஒரு பிசி ஆடிபி எடுக்க முடியல. இது ரொம்ப இப்ப சொல்லி கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ட்ரபிள் ஷூட்டிங். ரொம்ப பேசிக்கான ட்ரபிள் ஷூட்டிங். சரியா? இது வந்து ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராலும் சரி, ஒரு விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டராலும் சரி, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுல எதுவும் புரியலாட்டி கேளுங்க, சொல்றேன், திருப்பி சொல்றேன் நான். இப்ப ஆடிபி எடுத்து ஆடிபி ஆகும். யா, ஸோ தட்ஸ் இட். இதுதான் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆடிபி செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மோஸ்ட்லி நம்ம எனேபிள் தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு விஎம் வந்து ப்ரொவிஷனிங் பண்ணாலே எனேபிள் பண்ணி தான் பண்ணுவோம். சம் கேசஸ் வந்து நம்ம பை டிஃபால்ட் டிசேபிள் பண்ணிடுவோம், டிசேபிள் பண்ணியிருப்போம், அல்லது செட்டிங்ஸை யாராவது மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி சினாரியோல இந்த மாதிரி நம்ம பார்க்குற மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ ஓல்டு பேட்ச் கிளாஸ் முடிஞ்சது.